ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சக்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது கோதுமை பக்கோடா. ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப்பு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை நறுக்குனது, வரமிளகா ஒரு 8 வரமிளகா கிள்ளி வச்சுக்கோங்க, உப்பு, இட்லி மாவு இருந்தால் ஒரு சின்ன கப்பு எடுத்துக்கோங்க. இப்போது கோதுமை மாவில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதை சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு கிளறிடுங்க. அப்புறம் வரமிளகா, கொத்தமல்லி தழை, உப்பு. இதோட நம்ம இட்லி மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஒரு கப்பை சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசருங்க. அதாவது ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது. நம்ம பக்கோடா போடுற பதத்துக்கு கொஞ்சம் கெட்டி பதமாக பிசைஞ்சிக்கோங்க. இதில் சில பேர் இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்க்கணும்னு நினைப்பீங்க, சேர்த்துக்கலாம். பட் அது ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெறும் வரமிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடாய் வச்சு எண்ணெய் சூடானதும் பக்கோடா போடுவீங்க இல்லையா, சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க. கொஞ்சம் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா பக்கோடா உள்ளே நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி பதத்துக்கே நீங்கள் எடுக்கலாம். அதனால் சின்ன பீசஸாக போடுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. அப்படியே சிம்மிலேயே வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனோன்னு எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.